இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். வா. என்ன விடுங்க, விடுங்க, விடுங்க என்ன. வேண்டாம், வேண்டாம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே எதிர்ப்ப? நீ இந்த ரூமை விட்டு வெளியே வந்த அவ்வளவுதான். அந்த பிச்சைக்கார நாய்க்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் இந்த வீட்லயே ஒருத்தனாகலாம்னு நினைப்பான். சூரஜ் சுக்லாவோட பொண்ண இதுக்கப்புறம் அவன் திரும்பி கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்ற பாரு. இல்ல 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 அப்பா, ப்ளீஸ் பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. நான் சொல்றத நீ கேளு. நீ உன் அப்பாவோட மானத்தை மண்ணோட மண்ண ஆக்கிறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு எடுக்க போற. இல்ல வேணாப்பா, அப்பா வேணாம். அப்பா, அப்பா கதவு திறங்கப்பா. அப்பா ப்ளீஸ் கதவு திறங்க. அப்பா கதவு திறங்கப்பா. அப்பா, அப்பா கதவு திறங்க ப்ளீஸ். டீ எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. நீங்க ஏதோ பிரைவேட் கம்பெனில வேலை செய்யறதா உங்க அப்பா சொன்னாரு? ஆமா, கண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இன்ஜினியரா இருக்கேன். வெரி குட். உன் சம்பளம் என்னப்பா? மாசத்துக்கு 40,000. உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கா? அவ கிராஜுவேஷன் முடிச்சிருக்கா. படிப்பு முடிச்சதும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவெடுத்துட்டேன். திரிவேதி சார், எனக்கு இந்த சம்பந்தம் ஓகே. நீங்க வேணும்னா அடுத்த மாசமே டேட் குடிச்சிடலாம். எதுக்காக அவ்வளவு அவசரப்படுறீங்க? அப்பா, இங்க பாருங்க, இப்ப எப்படியும் எல்லாம் முடிவாயிருச்சு. 2 பேரும் தனியா பேசிக்கிட்டா நல்லது. கண்டிப்பா பசங்க பேசிக்கணும்ல. நான் கூப்பிடுறேன். பிரியா, பிரியா. அவ வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ 5 வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டா. அப்பையில இருந்து அவளை நான் ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். நான் போய் கூப்பிட்டு. பிரியா, 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 பிரியா நில்லு. பிரியா, இப்போ நம்ம சேர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் முடியாது. கான்பூரோட பஸ் இப்போ வந்துடும். ஆனா இப்ப நம்ம எங்க போறோம் மானவ்? நம்மள மாதிரி லவர்ஸை பாதுகாப்பா பார்த்துக்கிறவங்க இருக்கிற இடத்துக்கு நம்மள அவங்க சேர்த்து வைப்பாங்க. யார் அவங்க? பிரேம் கமாண்டோ. கான்பூர், 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 கான்பூர். வா. வணக்கம் சார். வணக்கம். சின்ன வயசுல இருக்க இளைஞர் இளைஞிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சுட்டு அவங்க அம்மா அப்பா எங்க பிரிச்சிருவாங்களோன்னு பயத்தால என்ன தேடி இங்க ஓடி வர்றாங்க. எங்க ஹானர் கில்லிங் நடந்துருமோன்னு பயப்படுறாங்க. இந்த மாதிரி காதல் ஜோடிங்களை இந்த சமூகத்துக்கிட்ட இருந்தும் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட இருந்தும் காப்பாத்தி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறோம். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இவங்க தான் டோலி, இந்த இடத்தோட கேர்டேக்கர். இந்த காதல் ஜோடிங்க எனக்கு பேந்திராவில இருந்து கால் பண்ணாங்க. அவங்க அம்மா அப்பாவோட கோவத்தால இவங்க 2 பேராலையும் சேர முடியல. இப்ப இந்த பிரேம் கமாண்டோ இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். எல்லா சடங்கு சம்பிரதாயத்தோடையும் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். இவங்க வாழ்க்கையை புதுசா ஆரம்பிச்சு வைக்க போறோம். சரி, இப்ப புதுசா வந்த கெஸ்ட்டை போய் நான் கவனிக்கிறேன். நீங்க எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புங்க.
ம். பெரிய பெரிய தலைவர்களும் ஃபேமஸ் சினிமா செலிபிரிட்டிஸும் பிரேம் கமாண்டோவை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்க அவங்க தயாரா இருக்காங்க. ஜெயதேவ் சர்மாவை காதல காப்பாத்துற சாமின்னு கூட சொன்னா தப்பு இல்ல. பிரேம் கமாண்டோ உங்க 2 பேரையும் வரவேற்குது. உங்க 2 பேரை சந்திச்சதுல எங்களுக்கு சந்தோஷம். நீங்க உங்களோட மொபைலை வெளியே கொடுத்துருங்க. உங்களை யாரும் ட்ரேஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இது உங்க பாதுகாப்புக்காக தான். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிருங்க. உங்க 2 பேர்கிட்டயும் நான் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? கல்யாண ஏற்பாடுகளை பண்ணணும். அதுக்கு நீங்க காசு கொடுக்கணும். கண்டிப்பா ஞாபகம் இருக்கு. எல்லாம் ஏற்பாடோட தான் வந்திருக்கோம். அட டோலி மேடம், எதுக்கு அவ்வளோ அவசரம்? இவங்க இப்பதானே வந்திருக்காங்க, டயர்டா இருப்பாங்க. முதல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆனா மொபைலை மட்டும் வெளியிலேயே கொடுத்துட்டு வந்துருங்க. ஆ உங்க 2 பேருக்கும் உங்களோட ரூமை காட்டுறேன். கம். ஆ வாங்க. ம். சார் 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 என்ன சார்ச்சு? சார் என்ன சார்ச்சு? என்னோட பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு. உன் பையன் அவளை எங்க கூட்டு போனா சொல்லு, இல்லன்னா கொன்னுடுவேன். உங்கள மாதிரி இருக்கிற ஏழை நாய்ங்க பணக்கார வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எங்க வீட்டு பொண்ணையே தூக்கிட்டு போறீங்களா? உங்கள மாதிரி ஆளுங்க என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அழுக்காக்குவீங்க. நான் அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? என் பொண்ணு எங்க சொல்லு. சொல்றா. நீங்க என்ன பேசுறீங்க சார்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடிக்கிறியா? வேலை விஷயமா வெளியூர் போறேன்னு மான சொல்லிட்டு போனா. அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. உங்க பொண்ணை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன நம்புங்க சார். திரும்பவும் போய் சொல்றியா? எங்கிட்ட போய் சொல்றியா? ஒண்ணு இந்த கடையை அடிச்சு உடைங்கடா. நல்லா கேட்டுக்க, நான் இப்போ உனக்கு சாபம் கொடுக்குறேன். உன்னோட 7 தலைமுறையை நான் அழிச்சிடுவேன். ஐயா, பிரியாமாவை பத்தி நியூஸ் வந்திருக்கு பாருங்க. நாங்க தான் பிரேம் கமாண்டோ. மானவ் பிரியா மாதிரி கஷ்டப்படுற காதல் ஜோடிகளை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்கள பாதுகாக்கிறது எங்க வேலை. சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. கல்யாணமா? இந்த பிரேம் கமாண்டோ யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே சார். இந்த இடம் எவ்வளவு அமைதியா இருக்குல்ல. அப்பா பத்தியும் பயப்பட வேணாம், சட்டத்தை நினைச்சும் பயப்பட வேணாம். இங்க நம்ம நிம்மதியா இருக்கலாம். இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி மேரேஜ் சர்டிஃபிகேட் கிடைச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் நாம இங்கேருந்து டெல்லிக்கு போயிடலாம். அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன்கிட்ட பேசி நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எங்க இருக்கோம்னு யாருக்குமே தெரிய வராது. நீ எனக்காக இவ்ளோ பண்ணியா? இதுக்கு கிஃப்ட் கொடுத்து தானே ஆகணும் ஹீரோ. கரெக்ட் தான். அப்புறம் உங்களோட ஆதார் கார்டை எனக்கு கொடுங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணணும்ல. சரி. உங்க வீட்டு சாப்பாடு அளவுக்கு இது டேஸ்டியாலாம் இருக்காது. ஆனா காதலுக்காக இது கூட தியாகம் பண்ண மாட்டீங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. நாங்க காலையில இருந்து ஓடிக்கிட்டே இருக்கோமோ, அதனால தான் சாப்பிடல. அதனால சாப்பாடு பார்த்ததும் பசி எடுத்துருச்சு. புரியுது. இந்தாங்க. சரி, சாப்பிடுங்க. ஃபார்ம். காசு? குட் மார்னிங். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க 2 பேரும் கோர்ட் மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா இல்ல சடங்கு சம்பிரதாயத்தோட பண்ணிக்கணுமா? ஆம், கோர்ட் மேரேஜ். ஆனா எவ்வளவு நாளுக்குள்ள எங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் கிடைக்கும்? மேரேஜ் சர்டிஃபிகேட்? ஒரு நிமிஷம் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார். சரி, நான் வந்துடுறேன்.
ஒரு முக்கியமான விஷயமா நான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. டாலி, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். மானவ், நீ ஒன்று பண்ணு. பஜார்லேருந்து வீட்டுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் வாங்கிட்டு வந்துடு. ஒருவேளை நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் பட்னியாக இருக்கக்கூடாதுல்ல. ம், வெளியே போனால் உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிதானே? சரி, கண்டிப்பா. நீங்க எங்களுக்காக இவ்வளோ பண்றீங்க, இதாச்சும் நான் பண்ணி தானே ஆகணும். நன்றி. சரி டாலி, இவங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துரு. சரி. ம். இந்தாங்க லிஸ்ட். இங்க பாரு, நீ கிச்சன்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சமையல் கத்துக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தானே சமைக்கணும். ஆனா எனக்கு சமைக்கலாம் எதுவும் தெரியாது. ஒன்றும் பரவாயில்ல, நான் தான் இருக்கல்ல. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ம், இன்னும் நீ கிளம்பலையா? இதுக்கெல்லாம் காசு? காசு நீ இப்ப கொடுத்துரு, அதுக்கப்புறம் கணக்கு பண்ணிக்கலாம். ஆனா என்னோட எல்லா பணத்தையும் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டேனே. என்கிட்ட இப்ப மிச்சம் எதுவுமே இல்ல. அப்படின்னா நீ இங்கேயே உட்காந்துட்டுரு. ஜெயதேவ் சார் வந்ததுக்கு அப்புறம் சமைக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாரு. சரி, நான் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ண பார்க்குறேன். நான் போய் வாங்கிட்டு வரேன். ரொம்ப நல்ல பையன்ல. நீ கிச்சனுக்கு போ. கோ. அரேஞ்ச் மேரேஜ். இந்த மேரேஜில் 2 குடும்பத்தோட ஒப்புதல் மட்டும் கிடையாது. அந்த பொண்ணு பையனோட ஜாதி, மதம், வாழ்வாதாரம், அப்புறம் ஜாதகத்தையும் பார்த்து தான் செய்வாங்க. ஆனால் காதல் வெற்றிகரமாக இருக்க எல்லா உறவுக்கும் ஆதாரம். இதை பற்றி யாரும் அதிகமாக பேசினதே கிடையாது. ஏன்னா காதலிச்சு பண்ணுற கல்யாணம் ஜாதி, மதம், காசு, ஜோசியம் எதையும் பார்க்கறது இல்ல. இந்த மாதிரி உறவுகள் ஹானர் கில்லிங்க்கு இறையா மாறிடுறாங்க. சில நேரங்களில் போலீஸாலே இதுக்கு உதவி பண்ண முடியல. பிரேம் கமாண்டோங்கிற குரூப்பு இந்த மாதிரி மிரட்டலால பயந்து போன காதல் ஜோடிக்கு உதவி பண்ண போறோம்னு சொன்னாங்க. பிரியாவும் மானவும் அவங்க பிரச்சனையில இருந்து தூரமா ஓடிட்டாங்க. ஆனா உண்மையில பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கையை விட்டு போய்கிடுச்சா? வாங்க பார்க்கலாம். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைப்ப? அவள் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, பெரியவளாயிட்டா. அவளுக்கு பிடிச்சவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளுக்கு முழு உரிமை இருக்கு, தெரியுமா? ஒருவேளை நீங்க அவளை ஏதாவது கட்டாயப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு எதிராக சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏய், இந்த சட்டத்தோட பேரை சொல்லி வேற யாராவது மிரட்டு. ஒழுங்கு மரியாதை என்னோட பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லி இல்லனா என்ன என்ன பண்ணுவீங்க நீங்க? யாரோட உயிர் எடுப்பீங்க? என்ன பத்தி கவலைப்படாத நிறுத்துங்க. நான் மாணவ கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். உங்க இஷ்டப்படிலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்பாவே எதிர்த்து பேசுறியா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இங்க இருந்து போயிடுங்க. முன்னா, ஏய், இதுக்கப்புறம் என்னோட பொண்ணு செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன். இனிமே இந்த சூரஜ் சுக்லாக்கு வாரிசே கிடையாது. வேணாம். அந்த கடவுள் தயவால நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். எங்க கடவுள் நீங்க தான் சார். நீங்க மட்டும் எங்களுக்கு உதவி பண்ணலன்னா கொஞ்ச நாள் எங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்காது. உங்களை மாதிரி பசங்களுக்கு உதவி பண்றது தான் எங்களோட கடமை. நாங்க இது வரைக்கும் 150 கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அதுல நீங்களும் ஒருத்தர். போங்க, போய் சந்தோஷமா வாழுங்க. அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா பிரேம் கமாண்டோ இருக்குறங்கிறதையே மறந்துடாதீங்க. எங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, எவ்வளோ அன்பு காட்டுறாங்க பார்த்தீங்களா? ஜெயதேவ் சார், நீங்க எப்படி இவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது. இன்னும் 40,000 ரூபாய் தேவைப்படுது. சரி, நான் காசுக்கு ஏற்பாடு பண்றேன். சரி,
அப்படின்னா நான் சீக்கிரமா டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்றேன். மனு, இன்னும் நீ எங்க இருந்து காசு கொண்டு வருவ? என் அண்ணன் பக்கத்துல தான் வேலை செய்றான். நான் அவன்கிட்ட கேட்டு பார்க்கறேன். இங்க பாரு, நான் என்னோட இந்த காதலுக்காக நான் இப்ப என்ன வேணா பண்ணுவேன். ஏய், உன்னோட வருங்கால மாமனார் உன்னை ஃபாலோ பண்ண ஆள் அனுப்பியிருக்காரு. உன்னால இனி வெளியவே போக முடியாது. அதனால இந்த வீட்லயே இருந்து வேலை செய்யறது தான் உனக்கு நல்லது. உள்ள இருக்க ரூமையும் டாய்லெட்டையும் நல்லா க்ளீன் பண்ணிரு. இந்த தொடப்பத்தை எடு. சமையல் அறையில அந்த பொண்ணு எதை தீச்சிட்டு இருக்கான்னு தெரியல. உன் பொண்டாட்டி ஒரு வேஸ்ட். யாராச்சும் இப்படி சமைப்பாங்களா? இப்படியா குழம்ப வைப்ப? நீயும் உன் லவ்வரும் இதத்தான் சாப்பிடணும். ஆனா நான் வேணும்ல பண்ணல. பெரிய புத்திசாலி மாதிரி என்கிட்ட பேசாம ஒழுங்கா போய் வீட்டை க்ளீன் பண்ணு. போன்னு சொன்னேன். ஜெயதேவ் சார், நாங்க இங்க வந்து 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. மத்தவங்கள்ட்ட இருந்து பணத்தை கடன் வாங்கி உங்ககிட்ட கொடுத்தேன். என் வேலை முடிஞ்சிடும்னு நினைச்சேன். ஆனா எங்க கல்யாணம் இன்னும் ரெஜிஸ்டர் ஆகவே இல்ல. இன்னும் நாங்க எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கணும்? இது சின்ன பசங்களோட விளையாட்டு கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டைம் ஆகும். ராப்பகலா நான் உங்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? உன் மாமனார் உனக்கு எதிராக எஃப்ஐஆர் கொடுத்துருக்கான். இப்போ போலீஸ்காரங்களை வேற பார்த்துக்கணும். சரி, உனக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைல்ல? நாங்க உன்னோட எல்லா காசையும் திருப்பி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நீங்க இங்கிருந்து கிளம்பிருங்க, சரியா? இங்க பாருங்க ஜெயதேவ் சார், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் எதுக்காக சீக்கிரமா முடிக்க சொல்றேன்னா, அடுத்த வாரம் லக்னோல மொபைல் சர்வீஸ் கம்பெனில ஒரு இன்டர்வியூ இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க புரிஞ்சுக்கங்களேன். அடாடா, இந்த குட் நியூஸை நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லை. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் 2 குட் நியூஸ் கிடைக்க போகுது. ஒன்று உன்னோட வேலை, அதுக்கப்புறம் உனக்கு நடக்க போகிற கல்யாண ரிஜிஸ்ட்ரி. அது இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும். வாங்க வினோத் சார், வாங்க வாங்க வாங்க. வாழ்த்துக்கள் ஜெயதேவ் சார். இப்பெல்லாம் எந்த சேனலை வச்சாலும் உங்களை பற்றி தான் புகழ்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் இருக்க பெரிய பெரிய சேனலில் கூட பிரேம் கமாண்டோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டி கொடுத்தே தான் ஆகணும். அது இருக்கட்டும், வாங்க உட்காருங்க. சரி சரி வாங்க. சியர்ஸ். சியர்ஸ். மனோ, நீயும் கிளாஸ் எடுத்துக்கோ. எங்க கூட சேர்ந்து நீயும் கொண்டாடு. இல்ல, எனக்கு இந்த பழக்கம் இல்ல. அடே, நீ என்னப்பா பேசுற? இது கெட்ட பழக்கம் இல்ல, இதுதான் உண்மையான ஆம்பளையோட அடையாளம். நாளைக்கு உன்னோட ஆபீஸ்ல பார்ட்டி நடக்கும்போது நீ என்ன பண்ணுவ? அப்ப நடக்கிறத அப்ப பாத்துக்கலாம். ஆனா இப்ப எனக்கு மூடு இல்ல. மூடு இல்லையா? அப்ப மூட வர வைப்போம். நாம ஒன்று பண்ணலாம். பிரியாவை கூப்பிடுவோம், அவளை டான்ஸ் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு மூடு வந்துடும். செலிப்ரேஷன்ல பொண்ணு டான்ஸ் ஆடினா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க உங்க வாயை மூடுங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எங்களை பார்த்து வாயை மூடுன்னு சொல்றியா? நாங்க சொல்றத கேட்கலைன்னா என்ன ஆகும்னு இப்போ உனக்கு காட்டுறேன், பாரு. முதல்ல உங்க 2 பேரையும் உங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிருவேன். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அழுதுகிட்டு இருங்க. இங்க பாருங்க ஜெயதேவ் சார், நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. நாங்க உங்களுக்கு நிறைய காசு கொடுத்துருக்கோம். இப்ப எப்படி எங்களை வெளியே போக சொல்லுவீங்க? காசு எங்களுக்காகவா நீ கொடுத்த?
தங்குறது சாப்பிட்றது எல்லாம் உனக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்களா? நீங்க இப்ப சொல்றது எல்லாமே சரிதான். அதுக்குன்னு என்னோட வருங்கால மனைவியை டான்ஸ் ஆட சொல்லுவீங்களா? எனக்கு என்னவோ நீங்களாம் நல்லவங்கன்னு தோணல. நீங்க வேணும்னே எங்களோட கல்யாண ஏற்பாடுகளை பண்ணாம ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? கூட்டிட்டு போங்க இவனை. குட் மார்னிங். இங்க பாரு, இந்த ஜன்னலுக்கெல்லாம் கட்டைய வச்சு நல்லா சீல் பண்ணிடு. இங்க இருந்து யாரும் தப்பிக்க கூடாது. டோலி மேடம், எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க? நாங்க இந்த ரூம்ல இருந்தா மூச்சு முட்டி செத்துருவோம். ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. பண்ணிதான் ஆகணும். உங்க பாதுகாப்புக்காக இதை பண்ணிதான் ஆகணும். நிறைய பேர் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னோட அப்பா சும்மாலாம் உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டான். உன்னை இங்கிருந்து அவன் கூட்டு போறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். உங்க அப்பா உன்னோட வருங்கால புருஷன் மாணவ கொன்னுட்டா என்ன பண்ணுவ சொல்லு? அதுக்கு தான் இதெல்லாம் பண்றோம். வெளியே போறதுக்கு நீ முயற்சி பண்ணாத. இங்கேயே கடங்க. கைதிங்க மாதிரி எங்களை இங்கே இருக்க சொல்றீங்களா? அது எப்படி நாங்க இருக்க முடியும்? இத பாருங்க, இதை தவிர வேற எந்த வழியும் இல்ல. ஒருவேளை நீங்க 2 பேரும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா உங்க 2 பேரோட பணமும் ரயில்வே ட்ராக்ல தான் கிடைக்கும். அப்புறம் ஆணவ கொலைன்னு நியூஸ் பேப்பர்ல வரும். நல்ல அடி, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். மனோ, மனோ, என்னாச்சு பிரியா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் முதுகு வலி இருந்துச்சு. அதான் பிரியாவை கொஞ்சம் மசாஜ் பண்ண சொல்லலாம்னு கேட்க வந்தேன். என்ன பிரியா, கேட்கக்கூடாதா? நீ இப்பெல்லாம் ரொம்ப மோசமானவனா இருக்க. உனக்கு சம்பந்தம் இல்லாத பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ராத்திரி இருட்டுல திருட்டுத்தனமா நீ தப்பா நடந்துக்கலாம்னு முயற்சி பண்றியா? சரி, இனிமே எல்லாத்தையும் பகல்லையே பண்றேன். உன் கண்ணு முன்னாடியே பண்றேன். உன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டே பண்றேன். சரியா? ஜெயதேவ் சார், உங்களோட கேவலமான எண்ணத்தை எல்லாம் உங்க கூடயே வச்சுக்கோங்க. ஏ முன்னா, புடியவன விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க. மனோ, விடுங்க அவனை, விடுங்க, விடுங்க ப்ளீஸ். என்ன விடுங்க, என்ன விடுங்க. வேணாம் மனோ, ப்ளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் அவனை விட்டுருங்க. முதல்ல என் காலாமுக்கு. டேய், என்ன பாக்குற? இவளை காலமுக்கு சொல்லு. வேண்டாம் பிரியா, நீ இந்த ஆளோட பேச்சல கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. டேய் முன்னா, அடி அவனை. அவனுக்கு 4 அடி போடு. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பியும் உதவ மாட்டான். மானவ், மானவ், வேணாம் விட்டுருங்க. இன்னும் நல்ல அடி. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், என்னோட மானவ விட்டுருங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். என்ன சொன்னாலும் பண்ணுவியா? என் மூடையே கெடுத்துட்டா. மனோ,
இங்க பாருங்க. ஆ என் பேர் பிரியா. உங்க பேர் என்ன? கௌரி. கௌரி, நீங்க எத்தனை நாள் இங்க இருக்க? நான் இங்கே இந்த சின்ன வேலையை கூட உன்னால பண்ண முடியலையா? 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. இந்த பேச்செல்லாம் நிறுத்திட்டு இங்க பாரு, ஜெயதேவ் சாரோட ரூமுக்கு போ. அவர் என்ன சொல்றாரோ அதை பண்ணு. இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரி உங்க 2 பேருக்கும் சாப்பாடு கிடைக்காது. சரி போகிறேன். சுத்தம் பண்றதெல்லாம் முடிச்சிட்டியா? இந்தா, இந்த துணியை பிடி. துவைச்சு காய வச்சு இதை அயன் பண்ணி வச்சிரு. இங்க பாரு, அதுல ஒரு கரை கூட இருக்கக்கூடாது. போ. இங்க சமூக சேவைன்ற பேர்ல வேற ஏதோ நடக்குது. நான் எப்படியாச்சும் நாளைக்கு இங்க இருந்து வெளியில போய் நான் ஹியூமன் ரைட்ஸ் ஆபீசர் கிட்ட போய் பேசி ஜெயதேவுக்கு எதிராக கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்றேன். நாம காதலிச்சோம், எந்த பாவமும் பண்ணலையே. இங்க நாம பயந்து வாழணும்னு அவசியம் இல்ல. ஏய் இங்க பாரு, அமைதியா தூங்கு. தப்பிச்சு போகணும்னு நினைச்சா உன்னை கொன்னுருவேன். மனோ, மனோ, மனோ எழுந்திரி. அந்த ஆள் வெளியில தூங்கிட்டு இருக்கான். இங்க இருந்து வெளியில போறதுக்கு இதுதான் சரியான நேரம். சீக்கிரம் எழுந்திரி. இந்தா. வா பிரியா. பிரியா, போ ஏய், மனோ, எங்க போற? போ இங்க இருந்து. எப்படியாச்சும் தப்பிச்சு அவனை போ. பிடிடா. போயிடு இங்க இருந்து. நீ இங்க இருந்து போயிடு மனோ. சொன்னா கேட்க அவளை மாட்டியா? அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. மனோ போயிடு. டேய், அவனை பிடிடா. எப்படியாச்சும் தப்பிச்சு டேய், போயிடு.
நாம எல்லாரும் மீடியால என்ன காட்டுறாங்களோ, நியூஸ் சேனல்ஸ்ல என்ன காட்டுறாங்களோ அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. பல நேரங்கள்ல மீடியாவும் உண்மையை மறைச்சு வைக்கும். அதோட மிகப்பெரிய உதாரணமா ஜெய்தேவ் மாதிரியான மோசமான ஆளுங்க சமூக சேவை பண்றதா நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுல பிரியாவும் மானவும் பிரேம் கமாண்டோவை ரொம்ப நம்பினாங்க. யாரு உதவி பண்ணுவாங்கன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க தான் அவங்கள கொல்ல போறாங்கன்றத அவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. இப்ப அடுத்து பிரேம் கமாண்டோன்ற கூட்டத்துக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் பிரியா இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வருவாளா? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸை பார்த்ததும் நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. கூட்டிட்டு போய் வர. பிரியா, 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 உன்னை யார் பார்க்க வந்திருக்காங்கன்னு பாரு. அவ இப்ப இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் கூட்டிட்டு வரேன். பிரியா, 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 இந்த பொண்ணு எங்க போனா? பிரியா, பிரியா, பிரியா. பிரியா, மேடம் ஜெயதேவ் சார் கூப்பிடுறாரு. பிரியா, 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 இவ எங்கதான் போனா? பிரியா, பிரியா, எழுந்துரு. உன்னால இவ்ளோ பெரிய ஆளு முன்னாடி எங்க மானமே போயிடுச்சு. அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சேதான் ஆகணும். மாணவ் எங்க? மாணவ் எதுக்காக இங்க இன்னும் வரவே இல்ல? உன்னோட மானவ் இங்க உன்னை விட்டுட்டு போயிட்டான். உன்ன மாதிரி 1000 பொண்ணுங்க அவனுக்கு கிடைப்பாங்க. இந்த ஆக்டிங் எல்லாம் இப்பவே நிறுத்து. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. மேடம் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. சரி, நான் வரேன். கூட்டிட்டு போங்க இவளை. இவளை கண்காணிச்சுட்டே இருங்க.
கௌரி என் போன் எங்கன்னு தேடு. ஆ கிடைச்சுதா? இல்லை மேடம். எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், ஆனால் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அட, என் போன் எங்க போச்சு? போன் எங்க போச்சு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? வேண்டாம், அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத. ஒருவேளை அப்படி நீ பண்ண, போலீஸ் எல்லா நம்பரையும் ட்ரேசர் பண்ணிடும். ஏற்கனவே அவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் இருக்கு. நாம யார்கிட்ட பேசுகிறோன்னு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா இந்த போன் எங்க போச்சு? என்னோட பேரு பிரியா சுக்லா. பிரேம் கமாண்டோ எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி அவங்க பங்களால என்ன அடைச்சு வச்சிருக்காங்க. மாணவி இங்கே தான் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி இங்கே வந்தோம். பிரேம் கமாண்டோ எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நினைச்சோம். ஆனா அவங்க எங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. பிரேம் கமாண்டோ எங்க கிட்ட இருந்த எல்லா காசையும், சர்டிபிகேட்ஸ் எல்லாமே, மொபைல் போன் முதற்கொண்டு எடுத்துக்கிட்டாங்க. என் மாணவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஏதோ தப்பு நடந்திருக்கும்னு தோணுது. நீங்க எல்லாம் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் இங்க இருந்து என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. என்னோட பேர் பிரியா சுக்லா. பிரேம் கமாண்டோ எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி எங்களை அவங்க பங்களால அடைச்சு வச்சிருக்காங்க. மாணவியும் அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம். பிரேம் கமாண்டோ எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எங்களை யூஸ் தான் பண்ணிக்கிட்டாங்க. பிரேம் கமாண்டோ எங்களோட காசு, சர்டிபிகேட்ஸ், மொபைல் போன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சுபாஷ், எப்ப பார்த்தாலும் போன்லயே இரு. எத்தனை தான் வீடியோ பாப்ப? போர் அடிக்கலையா? வேலை செய்ய மாட்ட? சார் இந்த வீடியோ பாருங்க, ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. மாணவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு தோணுது. நீங்க எல்லாம் ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் என்ன இங்க இருந்து காப்பாத்துங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சுபாஷ், இந்த போட்டோல இருக்க பையன் தானே நமக்கு போன வாரம் கிடைச்ச டெட் பாடி? ஆமா சார், அவனை ஐடென்டிஃபை பண்ண கூட யாரும் வரல. சுபாஷ், டீமை ரெடி பண்ணுங்க. அந்த பிரேம் கமாண்டோ கிட்ட போனோம். ஓகே சார். என்னோட மொபைலையே திருடுறியா? மொபைல் திருடி வீடியோ எடுத்திருக்க. எங்களுக்கு எதிரா ஆதாரத்தை சேர்த்துட்டு இருக்கியா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுக்கு எதிர நிப்ப. இன்னைக்கு உன்னோட தோலை நான் உரிக்கல. என் பேரு டாலியே இல்ல. பொண்ணுங்களை உள்ள கூட்டிட்டு போங்க. எஸ் சார். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் சார்? இவன் பேரு மானவ். இவனை பத்தி தெரியுமா? யார் இவன்? எனக்கு தெரியாது. அப்படியா? ஆனா அந்த மாணவ நீங்க தான் கொல்ல சொன்னீங்கன்னு உங்க ஆளே ஒத்துக்கிட்டானே. அவன் பொய் சொல்றான். சுபாஷ் சார், இந்த வீடியோவை பாருங்க. பிரேம் கமாண்டோ உதவி பண்றேன்னு பேர்ல என்ன அவரோட பங்களால அடைச்சு வச்சிருக்காரு. ப்ளீஸ் என்ன இங்க இருந்து காப்பாத்திடுங்க. ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. இது எல்லாமே பொய் இன்ஸ்பெக்டர் சார். எங்க அந்த பொண்ணு? இந்த வீடியோ எடுத்து அனுப்புன அந்த பொண்ணு எங்க? இன்ஸ்பெக்டர் சார்,
நாங்க சமூக சேவை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால எங்க பேரை கெடுக்க நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தெரிஞ்சுக்கங்க. சரி, நீயும் உங்க கூட்டமும் என்ன சமூக சேவை பண்றீங்கன்னு இப்ப என்னன்னு தெரிஞ்சிடும். வாங்க உள்ள போய் தேடலாம். இந்த ரூமை ஏன் பூட்டி வச்சிருக்கீங்க? இதோட சாவி எங்க? அது ஆக்சுவலி இந்த ரூம்ல இருக்கிறவங்க வெளியே போயிருக்காங்க. சாவி அவங்க கிட்ட தான் இருக்கு. எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சுபாஷ், எஸ் சார். பூட்டோட. இல்ல ஒரு நிமிஷம், நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது. சுபாஷ். எஸ் சார். இல்ல அது நான் சொல்றத கேளுங்க. இருங்க. அழாதம்மா. சார், இன்னும் நிறைய பொண்ணுங்களை ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுங்க இவள. இப்போ இந்த பொறுக்கி பிரேம் கமாண்டோ உள்ள தூக்கி போற நேரம் வந்துருச்சு. கூட்டிட்டு வாங்க இவங்கள. இந்த அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்தி தப்பான தொழில் பண்ண வச்ச குற்றத்துக்கு உங்களை அரெஸ்ட் பண்றேன். இன்ஸ்பெக்டர் சார், இதெல்லாம் போய் இந்த மாதிரிலாம் நாங்க இதை பண்ண மாட்டோம். இருங்க, இப்பவே நான் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கு இப்ப டைம் இல்ல. நீங்க பண்றது தப்பு. இவரை அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், மானவ கொன்னுட்ட, ஆனா அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு என்கிட்ட நீ போய் சொன்னல. என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நீ பறிச்சுக்கிட்ட. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண சொல்லு. அவங்கள புடிங்க, கூட்டிட்டு போங்க. ஃப்ராடுத்தனம், அப்புறம் கொலை பண்ணது, பொண்ணுங்களை வச்சு தப்பான தொழில் மாதிரி பல குற்றங்களுக்காக ஜெயதேவுக்கு 10 வருஷம், தாலிக்கு 4 வருஷம் தண்டனை கிடைச்சது. இந்த குற்றத்துல பாதி பங்கு நம்ம சமூகத்துக்கும் இருக்கு. ஜாதி மதம் வரட்டு கௌரவத்தினால நம்ம சமூகத்திலயோ குடும்பத்திலயோ தேவையில்லாம கோபம் வருது. அதை காதலிக்கிற 2 பேரை கொன்னதுக்கு அப்புறம் தான் அடங்கும். ஹானர் கில்லிங் மாதிரியான குற்றங்களை தடுக்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸை உருவாக்கணும். அது மட்டும் கிடையாது, நம்ம அரசாங்கம் இந்த மாதிரியான கூட்டங்களை கவனமா கண்காணிக்கணும். சமூக சேவைன்ற பேர்ல மக்களை ஏமாத்துற இவங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கிடைச்சே ஆகணும். நான் உங்கள் அமித் பச்சோரி. கிரைம் அலர்ட்டோட இந்த கதையோட நானும் கிளம்புறேன். இன்னொரு உண்மையான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரைம்ல இருந்து தப்பிக்கணும்னா அலர்ட்டா இருங்க. கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிரான குரல்.